Hi friends, நாங்கள் இப்போ எங்கே வந்துக்கிறோன்னா யமன் தீர்த்தம். வாங்க பார்க்கலாம். ஃபாரஸ்ட் வழியாக போகிறோம். உட்கார் ஃபுல்லு ட்ரக்கிங் ஃபாரஸ்ட். பைக்கு கொஞ்சம் தூரம் போவோம். அங்கேருந்து பைக் விட்டுட்டு நடந்து போனோம். தீர்த்தமலை அடிவாரத்தில், தீர்த்தமலையிலேருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இப்போ போகிறது நான் இத்தனை வழி போட்டுட்டு எங்கள் அம்மா கற்றுது அடி வண்டு கம்மி தெரியாதுடா அது. கலாக்காயிரு வழி விட்டுருப்பாங்க போட்டோம். ரொம்ப சீக்கிரம் தீர்த்தம் போட்டு இந்த பக்கம் ஏதோ கோவில் இருக்குது, சிவன் கோவில். ஒரு தீர்த்தம் போட்டுருவாங்க பாரு, தீர்த்தமும் போட்டுருவாங்க. இது யமன் தீர்த்தம் நாடி கல் இருக்கு, நாடி கல் போட்டிருக்கோம் நடுவில். அந்த வழியாக போகக்கூடாதுன்றதுக்காக. என்னாச்சு கண் வழி? யாரோ வழி தவறி போயிடுவாங்க அப்படின்ட்டுதான். இல்லை அந்த வழி என்னாச்சு போட்டிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் போகிறதுக்கு ஒரு 2-3 கிலோமீட்டர் இருக்கும். நான் வந்து கோயில்கிட்ட போகும்போது திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். பட்டாம்பூச்சி ஏறுவா, எக்ஸலேட்டர் கொடு. நாங்களே ஏறிந்தா வந்து உட்காந்து. சரி உட்காருங்க. எல்லாம் ஒருத்தர் இதுக்கு வந்துருங்க, இந்த பைக்கு வந்துருங்க. வாங்க சரி வாங்க. பேசாம வண்டி விட்டே வந்துடலாம். பாய். அம்மா மாட்டிச்சு அம்மா. ஓ மாட்டிக்கு மொபைல்டா. ஹலோ வாங்க 10 நிமிஷம் கோயில் பார்த்துட்டு வந்துடுறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா இனி எங்கே இருக்காங்கன்ட்டு. யமன் தீர்த்தம் இது. அங்கே பைக் பார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து நடந்து போகணும். ஒரு 1 கிலோமீட்டர் நல்லாயிருக்கும், போகலாம். போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு கூப்பிட்றோம். எல்லாம் பல 100 வருடங்களுக்கு முன்னாடி இதில் வந்து ட்ரக்கிங் ட்ராக், கிரிவல பாதை பண்ணியிருக்காங்க. இது தீர்த்தமலையை சுற்றி வரணும். தீர்த்தமலையை சுற்றி இருக்கிற தீர்த்தங்களை இணைச்சி இது ஒரு கிரிவல பாதை. திருவண்ணாமலையில் இருக்கிற கிரிவல பாதை மாதிரி இதுவும் ஒரு கிரிவல பாதை. இது பன்னெடுங்காலமாக பயன்பாட்டில் இல்லாமல் இருந்து இப்போ ஜனங்கள்லாம் வந்து இப்போ அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்காங்க. இது பாருங்கள், பழைய காலத்து ட்ரக்கிங் ட்ராக்கு பாதை போட்டிருக்காங்க, கல் போட்டு.
தீர்த்தமலையிலேருந்து மொண்டுகுழியில் ஒரு தீர்த்தம் இருக்குது. மொண்டுகுழி தீர்த்தத்தை தாண்டி காட்டுக்குள்ளே நுழைஞ்சோம்னா சப்பானி பெருமாள் ட்ராக். அந்த சப்பானி பெருமாள் கோயிலேருந்து அடுத்தது யமதீர்த்தம். யமதீர்த்தத்துலேருந்து இப்படியே வந்து மாம்பாடி, வீரப்பநாயக்கன்பட்டி இந்த வழியாக வந்து தீர்த்தமலை போய் அடையுது இந்த பாதை. இதுதான் திருவண்ணாமலைக்கு நிகரான ஒரு ஸ்தலம் தீர்த்தமலை. கோகுலுக்கு நடக்க முடியல, அவங்க அப்பா தூக்கின்னு போகிறார். கோகுல் என்னாச்சு பாருங்க. நாங்கள் எங்கேயோ நிறுத்திட்டு வந்துட்டோம், வண்டியை ஓட்ட முடியலன்ட்டு. யாரோ ஒருத்தர் ஓட்டணும் வந்துன்னுக்குறாங்க. மலையே ஏறுது வண்டி. ஏன்னா ஓட்டுறாங்க சாமி. யாத்தனு என்னாச்சு? நடக்க முடியலையா? செல்லத்துக்கு தூக்கின்னு போட்டா என்ன ரக்ஷிதா? எவனாலும் நடக்க முடியலையா? கடைசியாக நம்ம கோயிலை கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே பாருங்க, தனுக்கு எப்படி வேர்வை கொட்டுது. காமித்தனும் குளிச்சிட்டோம். அவ்வளோதான், கோயிலுக்கு வந்துட்டோம். பாருங்க, ತುಂಬ ಶೆಕೆ ಕೈತು. ಇಲ್ಲ ಬಿಡೋದು ಕೈತಮ್ಮ ಇಲ್ಲ ಚಿಕ್ಕ ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ. ಆಗ್ತಾಯಿಲ್ಲ. ಯಪ್ಪ ಅವನ ಪುಡ್ಚಿಕೋ ನೋಡಿ ಬಾ. தீர்த்தமலை ரக்ஷிதா மேலே இருக்குது, பார்த்து வா. அப்பா இங்கே ஒரு தீர்த்தம் இருக்குது. நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். இங்கே சரியான கூட்டம், வண்டி கூட வர முடியல, டிராஃபிக் ஜாம். ಏ ನೋಡಿ ಬಾ. ಏನೇನು ಸ್ನಾನ ಮಾಡ್ತವ್ರ ಅಲ್ಲಿ ನೀರೈತಲ್ಲ ನಂದಿಯ ಒಂದು ನಿಮಿಷ
அவ்வளோதான். இப்போ கோயிலேருந்து கிளம்ப போகிறோம். தனுஷ் ரெடி ஆகிட்டாரு. தனுஷ் ரொம்ப டயர்டாகிறாரு. பாவம் தனுஷ் மலையை தூக்கின்னு வந்து இங்கே வச்சாரு, அதனால தான் டயர்டாகிறாரு. காமெடி இல்லை, ரியலாக தான் சொல்கிறேன். காட்டில் பார்க்கிங் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ வரைக்கும் வண்டி வரும், அதுக்கப்புறம் நம்ம நடந்து போகணும். இங்கே பாருங்கள், இங்கே தான் வண்டி பார்க் பண்ணணும். 2 வீலர் மட்டும் தான் வரும், காரெல்லாம் வராது. அதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம கொஞ்சம் 1 கிலோமீட்டர் நடந்து போகணும். தண்ணி அங்கே இருக்குது, நல்லா சில்லுன்னு இருக்குது கிணறு தண்ணி. அவ்வளோதான், இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். பாய். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.